கிடையாது. அதெல்லாம் போனது கடமை. வேணும்னா வேணும்னா டிராப் பண்ண போறோம். காலங்களில் தமிழ்நாடு வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் சங்கம் என்று நம்முடைய சங்கத்தின் பெயர் தொடர்ந்து செயல்படும் என்பதை அதாவது வாழ்த்து சொல்லுவாங்க. அஜந்தா 8 வருடம் பண்ணலாமா பண்ணக்கூடாது சொல்றது உங்க வேலை. நமக்கு போகிறோம் உறுப்பினர் உங்களுக்கு நன்றிகள். ஆக்சுவலா உறுப்பினர்கள் அதிகமா இருக்கிறது நம்ம சங்கத்துல தான். 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் சேர்த்து நீங்க பார்த்தாலும் ஒரு சங்கத்துல உறுப்பினர்கள் அதிகமா இருக்கிறது குறைஞ்சபட்சம் 800 பேர் இருக்கிற சங்கம் நம்ம சங்கம் மட்டும்தான். மற்றதெல்லாம் மிஞ்சி போனா 30, 40, 100, 150 மேல கிடையாது. ஒரு 800 உறுப்பினர்கள் கொண்ட சங்கத்தை வந்துட்டு பேரை மாத்தணும்ன்றது வேண்டாம். எப்பயுமே வேண்டாம். அதுல நிறைய உறுப்பினர்கள் இருக்கு. நான் பேர் மாத்திரம் சார் அஜந்தா சொல்லியிருக்கேன். அஜந்தா தான் ஆக்சுவலா அதாவது ஒரு செயல்பாடு செய்யலாமா வேணாம்னு பொதுக்குழு தான் முடிவு பண்ணணும். பொதுக்குழு எடுத்துட வேண்டியது எங்க கடமை. நாங்க எடுத்துறோம். வேணாம் வேணாம்னு சொல்ல வேண்டியது உங்க கடமை. வேணாம் இல்ல. இது ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா ஒரு நிர்பந்தத்தினால நீங்க கொண்டு வரீங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இதுல என்ன நிர்பந்தம் இல்ல மாநில சபை சொல்லிருக்கலாம்ல உங்ககிட்ட. புரியல. மாநில சபை சொல்லிருக்கலாம்ல. மாநில சபை நிர்பந்தம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா இருக்கலாம் சொல்லிருக்கலாம்ல. புரியல. அதாவது நான் ஒத்துக்காது உண்மையில தான் இருக்கு. நான் உங்ககிட்ட ப்ரொபோசல் கொடுக்குறேன். நீங்க வேணாம் அவ்வளவுதான். கேட்கறதே நீங்க தான் சார். கேட்கறதே நீங்க தான். அதாவது நிர்வாகிகள் அந்த மாதிரி பண்ணலாம்னு உங்ககிட்ட கேட்கறது வந்து எங்க கடமை. வேணும் வேணாம்னு சொல்றது உங்க கடமை. அடுத்தது நீங்க சந்தா செலுத்தாத உறுப்பினர்கள் இறப்பு தொகை வழங்குவது சம்பந்தமாக, அதாவது சந்தா செலுத்தாத உறுப்பினர்கள் ஒரு சில நாட்டில் வந்து 5 வருஷமோ 6 வருஷமோ 3 வருஷமோ சந்தா செலுத்தாம பெட்டடாவோ அல்லது இங்கேருந்து வேற ஏதாவது ஊருக்கு போயிடுறாங்க அல்லது வந்து ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகி வீட்டிலே இருக்காங்க, தொழிலுக்கு வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து 15 வருஷம் 20 வருஷம் சந்தா கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து திடீர்னு 5 வருஷம் சந்தா கட்டாமல் இறந்துட்டாங்கன்னா நம்மளோட சங்கத்துடைய வந்து ஏற்கனவே இருக்கிற பதிவுப்படி சந்தா கட்டாத உறுப்பினருக்கு டெத் பெனிஃபிட் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் வந்து நம்ம வந்து பின்பற்றி இருக்கோம். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகிகளும் சாமிநாதன் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் சந்தா கட்டின ஒரு சில நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய மூத்த உறுப்பினர் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. ஸோ அவர் மூத்த உறுப்பினர் ஆல்ரெடி 30 வருஷம் 35 வருஷம் சந்தா கட்டியிருக்காரு. சந்தா கட்டாமல் அவர் வீட்டுக்கு வந்து பணம் கொடுக்கலன்னா அது தப்பாக போயிடும். அதனால் எப்படி எடுத்து போகலாம்னு சொல்லிட்டு செயற்குழு கூட்டத்தில் முடிவு பண்ணி நம்முடைய உறுப்பினராக இருந்து சந்தா செலுத்தாம இறந்துட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க குடும்பத்திலிருந்து வந்து நிற்கும் பொழுது இந்த சங்கத்துல தான் மெம்பரா இருந்தாங்க, ஒரு டெத்துக்கு கூட நீங்க வரல, டெத்துக்கு கூட ஒரு ரூபாய் கூட கொடுக்கல, அப்புறம் என்னுடைய வீட்டுக்காரோ என்னுடைய மனைவியோ இந்த சங்கத்துல உறுப்பினராக இருக்கிறதுக்கு எப்படி நீங்க இது பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த செயற்குழு கூட்டத்துல அவர் எந்த வருஷம் சந்தா கட்டி அந்த வருஷத்துல சந்தாவா எடுத்துக்கின்னு மீதமுள்ள தொகையை அவருக்கு டெத் பெனிஃபிட்டா கொடுத்துருக்கோம். அதாவது 25,000 சந்தா செலுத்தாத அமௌண்ட்டை சந்தாவா எடுத்துக்கின்னு அந்த 25,000 என்ன அமௌண்ட் இருக்கோ அதை கொடுத்துருக்கோம். இது வந்து செயற்குழு கூட்டத்தில் வந்து போட்ட தீர்மானம். இனிவர காலங்களில் இதை நடைமுறைப்படுத்துறதுனா பொதுக்குழுல தீர்மானம் போட்டால் தான் நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ அந்த இஷ்யூ தான் இங்கே எடுத்து வந்திருக்காங்க. இப்போ சந்தா செலுத்தாத உறுப்பினர்கள் யாராவது இறந்துட்டா சந்தாவை கழித்துக் கொண்டு இறப்பு தொகை வழங்குவதற்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தால் இதை தீர்மானமாக நிறைவேற்றலாம். இதை பற்றி உங்களுக்கு கருத்து தெரிவிக்கலாம்.
இல்லை கொடுக்காம விட்டுலாமான்னு கேட்குறீங்க. பட் கழிச்சுன்னு கொடுக்கறது வந்து ஒரு 1 இயர் கட்டாமல் இருந்தாங்கன்னா அவங்க கழிக்காமல் கொடுங்க, கழிக்காமல் கொடுங்க. ஒரு 5 வருஷம் அப்படி கட்டலைன்னா நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ டிசைட் பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் இருக்க வரைக்கும் யார் இறந்தாலுமே 25,000 தான், யார் இறந்தாலுமே 25,000 தான். இப்போ அவர் சார் சொன்னார், குமார் சார் சொன்னார், சாமிநாதன் இறந்துட்டாரு, அவர் கட்டினதால 5,000 ரூபா கொடுத்தேன்னு சொன்னார். கட்டினதாலாம் கொடுக்கல, நாங்களாம் பார்த்து கொடுத்தோம் 5,000 ரூபா. கமிட்டியில் வந்து நாங்கள் போன வாட்டி கொடுத்தது எப்படின்னா, அதாவது நாங்கள் இல்லை, அதாவது முன்னாடி அதாவது 19ல் குமார் சாரும் சீனிவாசனும் இருந்தப்போ எப்படி போட்டாங்கன்னா, நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஈக்குவலாக கொடுத்துருந்தோம். குமார் சாரும் சீனிவாசன் இருந்தப்போ 25 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலேனா இவ்வளோ அமௌண்ட்டு, அதுக்குள்ளே இருந்தால் இவ்வளோ அமௌண்ட்டு தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி போட்டாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கழிச்சுட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போறீங்க? அப்போ சண்டை 1 வருஷம் கட்டாளர்களுக்கு யாருக்கும் பிடிக்காதுங்க. நீங்க கொடுக்குற அமௌண்ட் என்னவா இருந்தாலும் சரி பிடிக்காதுங்க. ஒரு 5 வருஷம் 4 வருஷம் மினிமம் ஒரு பிரேக் வச்சுக்கோங்க. அது பிரகாரம் கொடுக்குற பொருள் கழிச்சுட்டே கொடுங்க. ஏன்னா 4 வருஷம், ஏன்னா நம்ம வந்து பார் கவுன்சில் லெட்டர் கொடுக்குறோம். இவங்க வந்து ஆக்டிவ் மெம்பர் இறக்குற வரைக்கும் அசோசியேஷன் மெம்பராக இருக்காரு லெட்டர் கொடுக்குறோம். அது பொய்யா எடுக்கூடாது, எதுக்குமே அது உண்மை. அது வந்து எல்லாரும் யார் டிசைட் பண்ணாலும் டிசைட் பண்ணுறோம். ஏன்னா என்னோட கோரிக்கை இது வந்து மெயினான ஒரு கோரிக்கை வந்து இது 1 வருஷம் கட்டாயம் கொடுக்குவோம், பிடிக்க வேணாம். அது 3 வருஷமோ 4 வருஷமோ கட்டாயம் முடிச்சுட்டு, ஆனால் நிர்ணய தொகையை இங்கே நிர்ணயிச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போ திருப்பி ஃபுல் பார்த்து திருப்பி பாதி பார்த்து வேணாம், அவ்வளோதான். நன்றி சார். வணக்கம். இப்போ நீங்க உரிமை இறப்பு தொகை கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு வருஷத்துல ஒரு வாட்டி 500 ரூபா போட்டோம். இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம உறுப்பினர் தொகை 500 ரூபா கட்டோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி உறுப்பினர் தொகை. அது இல்லாம அது கொஞ்சம் நெஞ்சவங்களுக்கு 250 ரூபா சார் கொடுத்தாரு. அது கூட கட்ட முடியலன்னா அப்புறம் என்ன நம்மளுக்கு சாப்பிடும்? என்னுடைய கேள்வி நானே கேட்கிறேன் சார். அந்த அவரோட மழைப்பின காரணத்தினால் எல்லாருமே 5 ரூபாயிலிருந்து 7 ரூபாய் மட்டும் தவிர சொல்றேன். அந்த 250 ரூபாய் கட்ட முடியலன்றவங்களுக்கு திரும்பி நம்ம இறப்பு தொகை நீங்க கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, அப்ப நம்ம சங்கத்துல அவங்க என்னவா இருக்கிறாங்க? அங்கன்றது எல்லாருக்கும் பொதுவானது தானே? இல்ல சார், நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, சங்கம் வந்து அனைவருக்கும் பொதுவானது, எல்லாருமே காசு போடுறோம், எல்லாருமே வரோம். அப்ப இந்த 250 ரூபாய் காசு போடுற மாதிரி கட்டுறாங்க, அவங்க இறப்பு தொகையை மட்டும் ஏன் கேட்கிறாங்க? என்னுடைய பாயிண்ட். நான் 500 ரூபாய் கட்டியிருப்பேன், என்னால முடியுது, நான் 500 ரூபாய் கட்டியிருக்கேன். எத்தனை பேர் 5 வருஷம் 4 வருஷம் ஏன் அப்ப சங்கத்துல இருக்கிறாங்கன்னு என்னுடைய கேள்வி. வயது முதிர்ந்தவரும் முதிர்ந்தவரும் அது அப்புறம் நீங்க தனிப்பட்ட முறையில அவங்களை செய்ய போங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப எனக்கு வயசாயிடுச்சு, 250 ரூபாய் கட்ட முடியல, நான் மட்டும் இறப்பு தொகை மட்டும் கேட்கக்கூடாது. நானும் ஒரு மனிதமான ஒரு மனிதன் தானே. அப்ப எனக்கு இந்த மாதிரி கேட்டா எப்படி கொடுப்பாரு தலைவரே? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால அதுக்கு கரெக்டா எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு பண்ணுங்க. இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம உறுப்பினரோட குடும்பத்திலையும் சரி, உறுப்பினர் யாருக்காலும் சரி, ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, நம்ம சங்கம் சார்பா ஒரு மாலையம் இப்போ போட்டுருக்கீங்க இல்லைன்னு சொல்லுங்க, சங்கம் சார்பா மாலையம் நம்ம அந்த இறப்புக்கு மெயினா நம்ம என்ன நோக்கத்தோட கொடுக்குறோம்னா, நம்ம கொடுக்குற காசு அவங்க போய் சேரணும். அந்த செக்கா காசோலையா கொடுக்காம என்கேஷ் பண்ணி கேஷா கொடுக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் யூஸ் ஆகும். அதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு இது அதெல்லாம் இருக்கு. அந்த என்கேஷ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே நாள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், முடியலன்னா மறுநாள் கொடுத்தாலும் சரி. இப்போ இறப்பு நிதி நம்ம சங்கத்தை சார்பாக வழங்குவது குறித்து தீர்மானம் சூழல் இருக்கும். எனக்கு கோபி சார் சொன்ன மாதிரி ஒரு வருடம் கட்டினாக்கா ஃபுல்லா கொடுத்துருங்க, அதுல இருந்து 3 வருடம் வச்சுக்கோங்க, பாதி கொடுங்க. நம்ம சங்கத்துல ஒரு ஆக்டிவா இருக்கிற இருந்தாக்கா எவ்வளவு கொடுக்குறோம், அதுல பாதி 3 வருஷம் வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்குள்ள போய் வச்சுக்கங்களேன், ஒரு ஒரு கல்வி அடிப்படை 5000 ரூபாய் 10,000 கொடுக்கலாம். ஏன்னா நம்ம 8 ரூபாய் இருந்துட்டாங்க, அதான் எத்தனை வாங்கிடுறேன் இல்லாம போகாம. ஏன்னா சூழ்நிலை பார்த்தீங்களா 250 ரூபாய் கட்ட முடியாம இருக்காரு. உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க கட்ட முடியாம இருக்கிறவங்க
ரமேஷ் சார் அவர் கருத்து அவர் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க அவருக்கு பதில் சொல்லி யாருமே தயவுசெய்து யாரும் சொல்ல வேண்டாம். நன்றிமா நன்றி. அது வளர்ந்ததே அப்போ வர முடிவு வராது. இப்போ ஆளாலும் ஒரு கருத்து சொல்லிட்டு இப்போ என்னுடைய கோபிநாத் சொன்ன மாதிரி நம்மளுடைய சங்கத்துல அட் டைம் ஆஃப் டெத் வரைக்கும் இருக்கிற காலம் வரைக்கும் மெம்பரா இருந்தான்னு சொல்லிட்டு டெத் பெனிஃபிட் நம்ம சங்கத்துக்கு லெட்டர் கொடுக்கணும். அந்த லெட்டர் கொடுக்கும்போது அவர் சந்தா செலுத்தாத பணத்தை வாங்கினாதான் அவர் மெம்பர்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ண முடியுமே தவிர 1 வருஷமோ 2 வருஷமோ அவர் கட்டாம இறந்துட்டா ஃபுல் தொகையை நம்ம எதுவுமே கொடுத்துடணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார் கவுன்சில் கொடுக்குற லெட்டர் வந்து பொய்யா போயிடும். ஸோ 2 வருஷம் சந்தா கட்டாத ஒரு நபரை இறக்குற வரைக்கும் அவர் வந்து மெம்பரா இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம லெட்டர் கொடுக்குறது தவறான கருத்தா இருக்கும். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்மளுடைய ஒப்பீனியன் என்னன்னா, நம்முடைய உறுப்பினர்கள், அதாவது நம்முடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் சந்தா செலுத்தாம 5 வருஷமோ இல்லை 5 வருஷத்துக்கு மேல சந்தா செலுத்தாம இறந்துட்டாங்கன்னா இப்ப கொடுக்குற 25,000 இருந்து எத்தனை வருஷம் சந்தா செலுத்துலையோ அந்த தொகையை கழிச்சுக்கின்னு மீதி தொகையை அவர்களுக்கு வழங்கினா சரியாக இருக்கும். இதுக்கு யாராவது வேண்டாம் அப்படி கொடுக்க வேண்டாங்கிறவங்க கை தூக்குங்க. இல்ல சார், கொடுக்க வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம குடும்பம் தான். இது இந்த குடும்பத்துல வந்து ஒருத்தவங்க பிரிச்சு பார்க்கறது 5 வருஷமா ஒருத்தர் சந்தா கட்டாதது யார் பொறுப்பு? 5 வருஷமா ஒரு உறுப்பினர் வந்து பணம் கட்டாததுக்கு யார் பொறுப்பு? அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல இப்போ தமிழ்குமார் சார் சொல்ற மாதிரி அவரால் நடக்க முடியல, பெட்டட் ஆயிட்டாரு. சரி, நான் உட்கார சொல்றேன், டென்ஷன் ஆகாது. அதாவது உடம்பு சரியில்லை அல்லது வேற ஏதோ ஒண்ணு முடியல, லாங்குவேஜ் மேடம் உட்கார ஒரு நிமிஷம் சொல்றேன். சரி, இப்போ இந்த அஜெண்டாவுடைய தீர்மானம் என்னன்னா, எல்லாரும் பேசிட்டீங்க. அதாவது நம்மளுடைய உறுப்பினர்கள் சந்தா செலுத்தாம இறந்துட்டா அந்த சந்தா தொகையை கழித்து கொண்டு மீதி தொகையை, அதாவது 25,000 அந்த அமௌண்ட்ல இருந்து சந்தா தொகையை கழித்து கொண்டு மீதி தொகையை அந்த உறுப்பினருடைய ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ, பெண் உறுப்பினர்னா ஹஸ்பண்டு, ஆண் உறுப்பினர்னா ஒய்ஃபு, அவங்க கிட்ட வழங்கப்படும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து இ-ஃபைலிங் உயர்நீதிமன்றத்தில், அதாவது இ-ஃபைலிங்கில் வந்து நம்ம எல்லாமே கை பண்ணலாம். ஆனால் யாருமே வந்து ஒப்புதல் கொடுக்க முடியாது. அந்த ஒப்புதல் வந்து வக்கீல் கொடுத்தா தான் இ-ஃபைலிங் உள்ள போகுது. அந்த ஒப்புதல் வந்து வக்கீல் கொடுக்காம நேரடியாக நம்மளே வந்து இ-ஃபைலிங் பண்ணி பாஸ் பண்ணி அந்த இ-ஃபைலிங் ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா அதை எங்களுக்கு தான் ரிட்டர்ன் வாங்க.